துதியும் ஸ்தோத்திரம் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட இவ்வளோ நேரம் மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ இறுதியான ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதர்கள் இந்த உலகத்தில் சுயநலமிக்கவர்களாகவே காணப்படுகிறார்கள். இப்போ சுயநலமிக்கவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா, இதை குறித்து இன்றைய நாளில் நாம் ஒரு பட்டிமன்றம், ஒரு விவாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். சகோதரிகள் சைடில் சுயநலமிக்கவர்கள் ஆண்களே என்ற தலைப்பில் 4 சகோதரிகளும், இல்லை இல்லை பெண்களே சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி சகோதரர்கள் 4 பேரும் விவாதம் செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். நாம் நேராக விவாதத்தில் கடந்து செல்லலாம். சுயநலமிக்கவர்கள் ஆண்களே என்று சொன்ன தலைப்பிலே சகோதரி ஷீபா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அவர்களை கையில் தட்டி வரவேற்போம். இங்கு சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும், தன்னலம் பாராமல் பிறர் நலமே காணும் தியாகத்தின் சிகரங்கள் ஆகிய என் அன்பின் சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முதலாவது எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன். நான் அவங்க குறைங்களை சொல்ல வரல, அவங்க குணத்தில் இருக்கிற மாற்றத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஐயா, வேதாகமத்தில் ஆதியாகமம் 26:7 நம்ம வாசிக்கிறோம். ஈசாக்கு ரெபேக்கா அந்த பஞ்ச காலத்தில் அந்த கோரார் ஊரில் தங்கி இருக்கிறாங்க. அந்த ஜனங்க ஈசாக்கு ஐயா கிட்ட கேட்குறாங்க, ஐயா இந்த அம்மா யாருன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஈசாக்கு ஐயா என்ன சொல்கிறாரு? தன்னுடைய உயிருக்கு பயந்து தன் சொந்த மனைவியையே இவள் என் சகோதரின்னுறாரு. அது எந்த விதத்தில் என் நியாயம்? அது எவ்வளவு ஒரு சுயநலம் பார்த்தீங்களா? அப்போ ரெபேக்கா அம்மாக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்களா? அப்போது கல்யாணம் ஆன புதுசில் நான் ஈசாக்கு ஐயாவோட கற்பனை பண்ணி பார்க்குறேன். கல்யாணம் ஆன புதுசில் ஈசாக்கு ஐயா ரெபேக்கா அம்மாவை பார்த்து என்னெல்லாம் கவிதை பாடியிருப்பார். அன்பே ரெபேக்கா, நீ ஒட்டகங்களுக்கு மாத்திரம் நீர் வார்க்கவில்லை, ஆறுதல் இல்லாமல் அலைந்த என் பாலைவனமாகி என் வாழ்க்கையிலும் நீர் வார்த்தாய், நீ இன்றி நான் இல்லை கண்ணேன்னு வாசிச்சு எல்லா கவிதைலாம் பாடி லவ் டைலாக்லாம் விட்டுருப்பாரு இல்லை? அப்போ பிரச்சனைன்னு வந்தால் மாத்திரம் போதுவாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு 8 அடி சோறை கூட எகிரி குச்சி ஓடிடுவாங்க பொம்பளைங்களை மாட்டி விட்டுட்டு. அது எந்த விதத்தில் நியாயம்னு தான் ஏன் நாங்கள் கேட்குறோம். அவங்கள குறையெல்லாம் ஒன்றும் நாங்கள் சொல்லலை. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த ஜனங்கள் பொல்லாதவங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த அம்மாவுக்கு எதுனா ஒன்று நடந்திருந்தா, அந்த அம்மா இவரோட முகத்தையும் பார்க்காம தன் பிறந்த வீட்டை விட்டு வளர்ந்த நாட்டை விட்டு எல்லா சகோதரிகள் பெற்றவங்க எல்லாரையும் விட்டு இவருக்காகவே வந்த ஒரு சகோதரி பிரச்சனைன்னு வந்த உடனே பார்த்தீங்களா ஆண்கள் தங்கள் புத்தியை எப்படி காமிக்கிறாங்க? அப்போ சார், அவர் 2 பேருக்குமே பாதிப்பு வந்துடும். அந்த அம்மாவையும் பாதுகாக்கணும், அவரையும் பாதுகாக்கணும். அதுக்காக நாங்கள் எங்களுடைய ஆண்கள் எல்லாம் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்படலையா? 4 பேர்கிட்ட சண்டை போட்டு எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. ஆபத்து வரும்பொழுது துணையாக நில்லுங்கன்னு தான் சொல்கிறோம். கழட்டி விட்டு போங்கன்னு நாங்கள் சொல்கிறது இல்லையா? துணையாக தானே நிற்கிறோம். அதே நேரத்தில் ரெபேக்கா அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு அவர் நினச்சி பார்க்கலங்க. நான் ரெபேக்கா அம்மாவை இருந்திருந்தா நான் இப்படி கவிதை பாடியிருப்பேன். அந்த சிச்சுவேஷனில் பிரியாமல் இருக்கும் என் ஈசாக்கே, என் மேல் ஏன் நீ பிரியமா இல்லை ஈசாக்கேன்னு நான் பாடியிருப்பேங்க. அப்போது பெண்கள் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா அந்த சூழ்நிலையும் தன் நிமித்தமாக அவருக்கு தயவு கிடைக்குதுன்னு நினச்சி அவங்க தங்களோட கணவருக்காக தன் வாயை மூடி இருந்தாங்க. அந்த நேரத்தில் மாத்திரம் வாயை திறந்து, ஐயா இவர் என் வீட்டுக்காரர் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கிட்ட சொல்லியிருந்தா ஈசாக்கு நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? அதை கொஞ்சம் நீங்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, யாத்திரையாகும் 1ஆம் அதிகாரம் 15-16 நம்ம வாசிக்கிறோம். அந்த பார்வோன் ராஜா சிப்ரால் பூவால்னு சொல்லி அந்த 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீ கொன்று போடுன்னு உத்தரவு வந்துச்சு. ஒரு ஆண் மகனே, ஆண் ஜாதிகளாகிய உங்கள் அனைவரையும் கொன்று போடுங்கள்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனால் அப்படி அந்த சகோதரிகள் செய்யாமல் அந்த பிள்ளைகளை எல்லாமே காப்பாற்றி ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஐயா, இறுதியாக ஒரு உண்மை சம்பவத்தை மாத்திரம் கூறி நான் இங்கே விடை பெறுகிறேன். ஐயா, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம நாடே நோயினாலையும் ஒரு பிரச்சனையினாலையும் ஒரு இருள், மரணம், பயம், திகில், எங்கே பார்த்தாலும் மன சோர்வு, குழப்பம், பிரச்சனைகள்
தங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒருவரும் பயந்து போய் ஓடி ஒளிகிற நிலைமையில இருந்தோம். அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட கூட தைரியமாக பேசாதபடி நம்ம மாஸ்க்குங்களை போட்டுட்டு கையில் சானிடைசரை வச்சுக்கிட்டு ஒரு பயத்தோடைய வாழ்வாதாரத்தை இழந்து எத்தனையோ பேர் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி போன காலையா. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆலயங்கள் மூடப்பட்டு ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்ட நேரத்தில் ஒரு சகோதரி மாத்திரம் துணிந்து வந்து தேவன் தனக்கு கொடுத்த ஊழியத்தில், தேவன் தந்த அந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாக இருக்கணும்னு சொல்லி வியாதியை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வெளியே வந்து தேவன் கொடுக்குற அனுதின வார்த்தைகளை எத்தனையோ தோய்ந்து போன ஆத்துமாக்களுக்கு அவங்க கொடுத்து எல்லா காரியங்களிலும் பலப்படுத்தினாங்க இல்லையா ஆத்துமாக்கள். அவங்க வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஹேனா கேப்ரியல் சகோதரி மாத்திரம்தாயா. அவங்க செய்த தியாகத்துக்கு உண்மையாகவே அந்த ஊழியத்தில் எவ்வளவோ பெருக்கம் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சபையில் ஷிஃப்ரா ஊழியம், மிரியம் ஊழியம், ஷம்மா ஊழியம் என்ற அந்த ஊழியங்களை பெண்களுக்காகவே அண்ணா ஏற்படுத்தி நம்மளுடைய அன்பு சகோதரி கேப்ரியல் அண்ணா பெண்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே நாங்கள் சுயநலம் இல்லாதவர்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் விடை பெற்றுக்கிறேன் ஐயா. வருஷத்தில் 3/4 நாள் எங்கள் அக்கா உங்களுக்கு ரசம் சாதம் பிடிக்கும்னு தான் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மாத்திரம் நீங்கள் நல்ல தீர்ப்பு சொன்னீங்களேன்னா சிரிச்ச முகத்தோட எங்கள் அக்கா உங்களுக்கு வீட்டுக்கு போனதும் சுட சுட ரசம் சாதம் கிடைக்கும். அக்கா சொன்னாங்களா சார்? எங்களை சொல்லியிருக்காங்க ஐயா. அக்கா வீட்டுக்கு போனதும் சுட சுட ரசம் சாதம் வேணுமா இல்லை சூடாக வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐயா. இத்துடன் ஆண்கள் சுயநலவாதிகளே என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி. மிக அழகாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார். கூடவே நன்றாகவே கவிதையும் கூட பாடினார்கள். இதற்கு பதிலடியாக பிரதர் டேவிட் அவர்களை இல்லை இல்லை பெண்கள் தான் சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி பிரதர் டேவிட் அவர்கள் தனது வாதத்தை வைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே அமர்ந்து இருக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் சுயநலம் பாராமல் உழைத்து ஓடாய் தேயும் என் அன்பு சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ அவங்க பேசிட்டு போயிட்டாங்க, என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. கவிதை பாடினாங்க பிரதர். கவிதையெல்லாம் பாடியிருக்காங்க. அப்போ கவிதை பாடியிருக்காங்க, ஆனால் இப்போ பாட முடியலையே. ஐயா, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போன்னா பெண்கள் என்ன ஒரு சுயநலமாக இல்லாதவர்களாக இருக்காங்களா? வேதத்தில் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1200 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு தேசத்தின் நியாயாதிபதியை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கவுத்துட்டாங்க. அந்த தெலீலியாள் என்ற அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தான்னா சிம்சனுடைய அந்த பலத்தின் ரகசியத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா தினந்தோறும் என்ன செய்திருக்காங்க, ஓயாமல் அவருடைய வாய் நிற்கவில்லை. தினந்தோறும் வார்த்தைகளால் அவரை நெருக்கி அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அந்த பெலிஸ்தியர் கைக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஜீவனே கசப்பாய் போச்சு. ஆமாம், கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருந்த சிம்சன் என்ன ஆயிட்டாருன்னா அவருடைய 2 கண்கள் பிடுங்கப்பட்டுள்ளது. கடைசியாக அவர் இறந்து போயிருக்கார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஐயா ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆவது பெண்ணாலே அழுவது பெண்ணாலே என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவத்தை பார்த்து. அது மாத்திரம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஏரோதியாள் தன் பாவ வாழ்க்கையை பரிசுத்தவான் யோவான் ஸ்தானம் என்ன செஞ்சிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. இதை மனதில் வைத்து கொண்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதையே மனசில் வைத்து அவரை எப்படி ஆகிலும் அவரை சாவடிக்கலாம்னு யோசித்து கொண்டு அதை என்ன செஞ்சார்னா அந்த சகோதரி அந்த ஏரோதியாள் தன்னுடைய மகளின் அந்த நாட்டியத்தினாலே அந்த யோவான் தன்னுடைய தலையை பறிக்கப்படுது என்று நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லையா, இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லி என் வாதத்தை முடித்து கொள்கிறேன். அநேக பேருக்கு இந்த ஜார்ஜ் முல்லர் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்த வருகிறார். அவர் தினந்தோறும் என்ன செய்கிறாருன்னா தேவன் சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக உணவுக்காக தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிக்கிறார். இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்கள் எவ்வளோ சுயநலம் இல்லை என்று உங்களுக்கே தெரியும். அது மாத்திரமில்ல, தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்.
அது மாத்திரம் இல்லை, தேவன் அந்த கொடுத்த அந்த அநாத ஆசிரம பிள்ளைகளுக்காக அவர் தனது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் ஐயா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து ஒரு பாட்டுக்காக என்ன செஞ்சுருக்கான், ஒரே கலராக அந்த சாரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அலங்காரமா அவங்களுக்கு தான், ஆனால் பைசா யார்? எங்களுது தான். பிரதர் அது கட் பண்ணியாச்சு. அது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு காரியம் இருக்குது. நம்ம அந்த பீரோ செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க புடவை தான் இருக்கும், அவங்களோட காரியங்கள் தான் இருக்கும். நமக்கு எங்க பிரதர் இடம் இருக்கு? நமக்கு எங்க சின்ன இடம் அந்த ஓரத்தில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இதுலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எவ்வளோ சுயநலமாக இருக்குன்று இந்த வாதத்தை நான் முடித்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நன்றி 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 பிரதர். ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சகோதரி பிரியா அவர்களை அழைக்கிறேன். ஆண்களே சுயநலமிக்கவர்கள் என்ற தலைப்பில் சிஸ்டர் பிரியா பேச வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயநலம் வானவங்க ஆண்களா பெண்களா என்று கேட்டால் ஆண்களே என்று சொல்லி என்னுடைய விவாதத்தை நான் தொடங்குகிறேன். எனக்கு முன்பாக பேசின சகோதரர் சொன்னார், அவர் எல்லாமே பேசுனதெல்லாம் சுயநலம் தான். சிம்சோன் எப்படி விழுந்தார்? அவர் சுயநலத்தில் போய் தான் விழுந்தார். கபோர்டில் இடம் இல்லை, துணி இல்லைன்னா வாங்கிக்க சொல்லும் போது வாங்கிக்கணும். வேண்டாமா நீ மட்டும் போட்டுக்குமான்ட்டு அங்கே ஒரு சுயமாக யோசிச்சுட்டு இந்த டைமுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணுறாங்க சிஸ்டர். அதுபோல் நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 18 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதையும் கர்த்தரிடத்தில் தயவும் பெற்றுக்கொள்கிறான். அப்போது பெண்கள்லாம் நல்லவங்க. நடுவர் அவர்களே, மோசே குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க தாய் வந்து பார்வோனுடைய கட்டளையை மீறி அது ஆண் குழந்தை என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்து அதை வளர்க்குறாங்க. அதன் பிறகு அது வளர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த பிள்ளையை உடனே நதியில் போடும் போது அங்கேயும் ஒரு பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை வளர்த்து அதன் பிறகு மோசையை வந்து வளர்ந்து 6 லட்சம் புருஷர்களை தான் வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் அபிகாயிலை பார்க்கும்போது அவருடைய கணவர் வந்து தாவீது வந்து அவர் கணவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க, ஆனால் உதவி செய்ய மறுத்து விடுறாங்க. ஆனால் அபிகாயில் வந்து அதை கேள்விப்பட்டு அந்த உதவியை வந்து அவங்க போயிட்டு செய்கிறாங்க. பெண்கள்லாம் உதவுகிறவங்க, சுயநலமானதும் இல்லைங்க நடுவர் அவர்களே. அதுபோல் நம்மளுடைய சர்ச்சில் கூட சிஸ்டர் மீட்டிங்கெல்லாம் இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய போதகர் கூட அவங்க மனைவி குறித்து சொல்லுவாங்க, என்னுடைய மனைவியுடைய ஃபோன் காலையில் 4 மணிக்கு ஆன் ஆகிடும்னு சொல்லிட்டு. எதுக்காக அவங்க ஆன் பண்ணுறாங்க? ஜெபிக்கிறதுக்காக. அவங்க கூட சேர்ந்து நிறைய சகோதரிகளும் ஜெபிக்கிறாங்க. அவங்க வந்து மற்றவர்களுக்காக, சபைக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறாங்க, அக்கறையாக ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அவங்க வந்து அதை சுயமாக சிந்திக்காமல் ஜெபிக்கிறதுக்கு தங்களோட நேரத்தை கொடுக்குறாங்க. அப்போ எப்படி பெண்கள் சுயநலமாக இருப்பாங்க? நடுவர் அவர்களே, நீங்கள் கூட இப்போ எந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும், ஆனால் எங்கள் சகோதரி சுயமாக சிந்திக்காமல் உங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் கொடுக்க மாட்டாங்க, பாயசம் தான் கொடுப்பாங்க என்று சொல்லி இந்த விதத்தை முதிக்கிறேன். ரொம்ப பயப்படுத்தாதீங்க சார். சரி, நன்றி 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 சகோதரி. நல்ல அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. அடுத்தது பெண்களே சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி பிரதர் ராஜேஷ் அவர்களை அழைக்கிறேன். கையில் எடுத்துங்க பிரதர், கையில் எடுத்து. கர்த்தரோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்களா பெண்களா அப்படின்ற வாதத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். இது சுயநலம் இல்லை என்றது இந்த வாதத்தை நான் முன்வைக்கிறேன். இது கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து பெண்களே சுயநலமற்றவர்கள் என்றது நான் வாதத்தை முன்வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா மோசே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 32:9 சொல்லப்பட்டிருக்கு,
இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து முரட்டாட்டம் கொண்டு போகிறாங்க. ஏன் முரட்டாட்டம் கொண்டு போகிறாங்கன்னா, அவங்க பண்ணுற அநியாயங்களும் அக்கிரங்களும் தேவன் வானத்துலேருந்து மேலே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து மோசே கிட்ட வந்து கேட்குறாரு, ஆண்டவர் பார்த்து மோசே கிட்ட கேட்குறாரு, மோசே ஏன் இந்த ஜனங்க வந்து இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப வந்து கோவப்படுறாரு. அப்போ என்ன சொல்கிற மோசே கிட்டனா, மோசே ஒரு நிமிஷம் இப்படி வா, நான் வந்து இந்த ஜனங்களை வந்து சுட்டு எரிச்சிடறேன்றது சொல்கிறாரு. அப்போ வந்து மோசே என்ன சொல்கிறான்னா, இல்லை ஆண்டவரே உங்கள் நாமம் வந்து தூஷிக்கப்படும். ஏன்னா புறஜாதிக மதியில் எகிப்து ராஜாக்கள் வந்து இந்த ஜனங்களை வந்து பார்த்தியா அவங்க ஜனங்க பின்னாடி போனாங்க, அதனால் வந்து மோசே வந்து இந்த ஜனங்களை அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, எரிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மோசே வந்து பரிதவித்து கேட்குறேன், ஆண்டவர் இந்த ஜனங்களை விட்டுருங்க. இல்லை மோசே நீ இந்த பக்கம் வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆகும்னு சொன்னான். அப்போ மோசே வந்து நினச்சிருந்தாருன்னா, சுயநலமாக நினச்சிருந்தாருன்னா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த ஜனங்களை பரவாயில்ல நம்ம பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். அப்போ வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிடுவார், சுயநலமாக விட்டுருப்பார். ஆனால் ஏன் அங்கே விடலை. ஆனால் இயேசு அப்போ என்ன சொன்னார்னா, அந்த எகிப்து தேசத்தை இந்த ஜனங்களை பரிதவிச்சு கேட்கும் போது ஆண்டவர் வந்து மன்னிக்கிறாரு. ஏன் மன்னிக்கிறாருன்னா, இப்படி வந்து வருத்தி கொண்டு போகிறாரு மோசே அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா அப்போ கூட மோசே என்ன சொல்கிறான், என் ஜீவ புஸ்தகத்தில் என்னோடய பேரை வந்து கிறுக்கிடுங்க ஆண்டவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதனால் அப்படி நினச்சி சுயநலமாக இல்லாமல் மோசே அந்த காரியத்தை வந்து பரிதவிச்சு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வார்த்தையை வந்து சுமூகமாக சுயநலமே இல்லாமல் இந்த வார்த்தையை நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோபுவோடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யோபு பற்றி எல்லாருக்குமே தெரியும். யோபு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அவருடைய செல்வாக்காக இருக்கும்போது மனைவி கடைசி வரையும் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது யோபு என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த பாடுகள் எவ்வளோ செல்வாக்காக இருந்தார், கூட பிள்ளைகள் இருந்தாங்க, சொத்துக்கள் இருந்தது, எல்லாமே இருக்கும்போது கஷ்டம் வரும்போது, சுயநலம் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கும் மனைவி என்ன சொல்கிறாங்க கூட, இன்னுமா நீங்கள் இந்த தேவனை வந்து இது பண்ணுறீங்க நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் தேவனை வந்து என்ன பண்ணுற, தேவனோட நாமத்தை தூஷிக்கிறாங்க. அவங்க அந்த தூஷிக்கும் போது என்ன சொல்கிறேன்னா, அடி பைத்தியக்காரர்களே, அதனால் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் கஷ்டத்தில் வரும்போதும் கூட நன்மையும் பெறும்போது தீமையும் பெற்று தான் ஆகணும் அப்படின்றது வந்து யோபு சொல்கிறாரு. அப்போ யோபு வந்து எவ்வளோ சுயநலமாக இல்லாமல் அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் யோசிங்க, யார் இதில் சுயநலமை? நம்ம உதாரணமாக எடுத்துங்களேன், நம்ம வந்து மேரேஜ் பண்ணும்போது கூட, திருமணம் ஆகும்போது கூட நம்ம என்ன சொல்கிறோம், மனைவியை வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் தானே நம்ம சொல்கிறோம். அப்போ யாருன்றது சுயநலன்றது நடுவர் அவர்களே, நீங்கள் தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லி நல்ல தீர்ப்போட முடிவெடுக்கணுன்றதை நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மோசையை குறித்து சொன்னார், ஜனங்களுக்காக அவன் திறப்பின் வாயிலில் நின்று கர்த்தரிடத்தில் எவ்வளோ மன்றாடி ஜெபித்தான். எங்களை போய் நீங்கள் சுயநலமாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களம்மா. சரி, அடுத்தது வாங்க சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்கள் இதற்கு பதிலடி தருவார்கள். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சுயநலமாய் இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் சுயநலமாய் இருப்பது ஆண்கள்தான் என்று ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைக்க வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, வேதத்தை பார்க்கும்போது ஒரு நாள் தேவதூதன் வந்து மரியாளிடம், மரியாளே நீ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் தேவனுக்கு அடிமை என்று சொன்னாள். தேவனுக்கு அடிமை என்று சொன்ன பொழுதே அவளுடைய சுயநலம் அங்கே செத்து போயிட்டு. நடுவர்களே, அன்று மரியாள் சுயநலமாக இருந்திருந்தால் இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவளால் பெற்றெடுக்க முடிந்திருக்குமா? நடுவர்களே, அது மட்டுமல்ல, வேதத்திலே சாரிபாத் ஊர் விதவையை பற்றி பார்க்கும்போது தேசத்திலே கடுமையான பஞ்சமான நாட்கள் அந்த வேளையிலே கூட அவள் வீட்டில் அவள் சமைப்பதற்கு வேறு ஆகாரமே இல்லை. ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் தண்ணீர் எண்ணெயும் தான் இருந்தது. அதை சமைத்து சாப்பிட்டு அவளும் மகனும் செத்து போகலாம் என்று கொஞ்சம் விறகு பொறுக்கிறதுக்காக போயிருந்தார்கள். அந்த வேளையிலே எலியா தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார்கள், கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, அதோட கூட முதலில் சுட்ட அடையை கூட எனக்கு கொண்டு வா என்று. அப்பொழுது அந்த சகோதரி தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல்
முதல் சுட்ட அடையை அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு போகிறார். அப்போது அதனால் அவர் சுயநலத்தை பாராவதிருந்ததினால் அந்த தேசத்திலே பஞ்சம் தீர்கிறது வரை அவளுடைய வீட்டில் மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. இதிலிருந்து நடுவர்களே நீங்கள் சொல்லுங்கள், சுயநலமாய் இருப்பது யார் என்று. அடுத்தபடியாக இன்றைக்கும் உலகமே போற்றக்கூடிய ஒரு தாயை பற்றி பார்ப்போம். அவர்தான் அன்னை தெரேசா. அன்னை தெரேசா சிறு வயதிலே தன்னுடைய சுயநலத்தை வெறுத்து அவர்களுடைய தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து ஏழை எளிய ஜனங்களையும், திக்கற்றவர்களையும், அநாதரிகளையும், ஆதரவற்றவர்களையும், குஷ்டரோர்களையும் அவர்கள் வந்து பராமரித்து வந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய தொழுநோய் இல்லத்திலே சில குறைகள் ஏற்பட்டது, சில தேவைகள் அவர்களுக்கு வேண்டுமா இருந்தது. ஆனால் அந்த தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியாததனால் ஒவ்வொரு கடையாக சென்று தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி என்னுடைய தொழுநோய் இல்லத்திற்கு ஏதாவது நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதே டைமில் ஒரு கடைக்காரன் வந்து அவருடைய 2 கரங்கள்லையும் உமிழ்ந்து துப்பி இருக்கிறார். துப்பி இருக்கும்போது அவர்கள் அந்த 2 கரங்களையும் அதை வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாள், இது நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்களாம். அந்த கடைக்காரன் அப்போது அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவனாகி இறங்கி அந்த தொழுநோய் இல்லத்திற்கே சென்று அவனால் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்ல நடுவர்களே, இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது கூட பெண்கள் தான் சுயநலம் இல்லாமல் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். எப்படி எனில் பிள்ளைகளை பராமரிக்கிறது, புருஷனை கவனிக்கிறது. அது மட்டுமல்ல, சில வீடுகளிலே மாமனார் மாமியார் இருப்பார்கள், அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள். விருந்தினர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்கிறார்கள். இதெல்லாம் செய்வது ஒரு பெண் தான். அது மட்டுமல்ல, ஆண்கள் பலவீனப்பட்டால் ஆஃபீஸில் கூட லீவு போட்டுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் ஒரு பெண் பலவீனப்பட்டால் அவள் ஆஃபீஸ்லேருந்து லீவ் எடுப்பாள், ஆனால் வந்து வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. ஏனென்றால் வீட்டு வேலைகள் அவ்வளவு அதிகமாக இருக்கும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது நடுவர்களே, சுயநலமாக இருப்பது ஆண்களே என்று சொல்லி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி 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 சிஸ்டர். இதற்கு பதிலடியாக பிரதர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். பெண்களே சுயநலம் மிக்கவர்கள் என்ற தலைப்பிலே பிரதர் ராதாகிருஷ்ணன் தனது உரையை கூறுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்போ எதிர்த்தரப்பு வாதத்தை நீங்கள் கேட்டீர்கள். சில சகோதரிகள் சொன்னார்கள், சூடா ரசம் வேணும்னா நீங்கள் தீர்ப்பை அந்த பக்கம் சொல்லுங்கள், பாயசம் வேணும்னா தீர்ப்பை அந்த பக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நியாயத்துக்கு உலகத்தில் நியாயமே இருக்காது, செத்து போகும். தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு தரப்பாக பார்க்காமல் நியாயமாய் விசாரித்து அந்த தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கும்போது யோசேப்பு ஐயா கூட என்ன செய்தாங்க, மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று அறிந்த போது ரகசியமாக தான் தள்ளிவிட யோசித்தார். பாருங்க, எங்க சகோதரர்கள் கேட்டீங்கன்னா தெரியும், நாங்கள் யாரையுமே குறை சொல்றதும் கிடையாது, குற்றப்படுத்துறதும் கிடையாது. ஏன்னா எங்க சகோதரர்கள் அப்படிப்பட்ட சகோதரர்கள், நல்ல சகோதரர்கள் தலைவர் அவர்களை. அதனால வந்து தீர்ப்பை நியாயமா பார்த்து சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஐயா வந்து அந்த நேரத்தில் பார்க்கும்போது என்ன செய்தாரு, அவங்க கர்ப்பவதி ஆனார் என்று ரகசியமாய் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை குடும்பத்தில் போயோ அதை பற்றி அவர் விசாரிக்கவில்லை. ஏன்னா அவர் மானஸ்தங்க, அவர் சுயநலம் இல்லாதவர். அதனால தான் ஆண்டவர் அவரோடு பேசும்போது தன்னுடைய சுயநலத்தை எல்லாம் விட்டு மரியாதை கூட்டிக்கிட்டு எங்கே போனாங்க, பெத்லகேமுக்கு போனார் என்று பார்க்கிறோம். அதுபோல் நான் அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாரை பற்றி நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய ஊழியத்தின் பாதையில வந்த நாள் முதல் அவர் சுயநலம் இல்லாதவராய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், சபையில்லாத இடங்களில் சபைகளை கட்டுவதும், தேவைப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்வதும், அவருடைய
தன்னுடைய வருமானம் கொஞ்சம் இருந்தால் கூட சுயநலம் இல்லாதவராய் அவர் பெரிய ஊழியங்களை செய்தார். அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கோம் பெரிய சபையில். அந்த நேரம் சபை சின்னதாக இருந்தால் கூட அந்த ஐயா வந்து என்ன செய்திருக்காங்க, பெரிய சபைகளை கட்டி கொடுத்துருக்காங்க. தன்னலம் இருந்தா ஆண்கள்கிட்ட சுயநலம் என்று சொல்லுகிறார்களே, அந்த மாதிரி சுயநலம் இருந்தால் இந்த மாதிரி யோசிக்க முடியுமா ஐயா? முடியாதுல்ல. பாருங்க, அது மட்டும் இல்லை, ஏழைகள் மற்ற தேவைப்பட்ட மக்களுக்கு தேவைகளை செஞ்சிருக்காங்க. குடும்பமாய் அந்த ஊழியத்தை அவர்கள் அன்று சுயநலம் இல்லாமல் செய்தபடினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த ஏசிய ஆவடி சபையில் விசுவாசிகளாய் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அந்த தொடங்கின ஊழியத்தில் அவங்க சுயநலம் இல்லாதபடி செய்தனால தான் இன்னைக்கு பெரிய அளவில் விஸ்தாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய போதகர் அதை தொடர்ந்து இன்றைக்கு நம் மத்தியிலே மக்கள் மத்தியிலே நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்தபடியாக அவர்கள் சகோதரிகள் சொன்னார்கள், ஆண்கள் தான் சுயநலவாதி. எப்படி ஐயா ஒத்துக்க முடியும்? சகோதரர்களை கேட்டு பாருங்க, என்னைக்கு திருமணம் ஆச்சுதோ, என்னைக்கு அவங்களுக்கு திருமணம் ஆச்சுதோ அன்னைக்கே சுயநலம் போச்சு. சுயமா இருந்தவங்க தான் சுயநலம் இல்லாதனால தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. ஏன்னா சுயமா வேண்டாம், சுயம் எல்லாம் போதும், சுயத்தை எல்லாம் மறந்து சுயநலம் இல்லாம நம்ம குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சகோதராலும் சொல்ல முடியுமா? அவங்க வேலை செய்யறது யாருக்காக செய்யறாங்க ஐயா? பிள்ளைங்களுக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் வீட்டுக்காகவும் தான் செய்கிறாங்க. வேலை செய்து எங்கே கொண்டு கொடுக்குறாங்க கேட்டு பாருங்க. நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க ஐயா? உங்களுக்கே தெரியும்ல. அதே மாதிரி தான் ஐயா. அதனால வந்து சுயநலம் இருந்தால் நம்ம இப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? தயவு செய்து இந்த மாதிரிப்பட்ட பழிகளை எங்கள் மேலே சுமத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, உலகம் பல விதங்களில் சொல்லும், நம்ம பொறுமையோடு நம்ம கடந்து செல்ல வேண்டும். இன்னைக்கு உள்ள செய்தி கூட அப்படி தான் இல்லையா? நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் கூட நம்ம கேட்கணும். ஆனால் கேட்காத மாதிரி பஞ்சு எல்லார்கிட்டும் நாங்கள் நீ பஞ்சு தான் வச்சிருக்கணும் போல இருக்கு ஐயா வீட்டில். அதனால வந்து சுயநலத்தை பற்றி அவங்க பேச வந்திருக்காங்க பார்த்தீங்களா? நாங்கள் சுயநலம் இல்லாதவங்களை பார்த்து ஐயா ஒரு கதை கூட சொல்லுறேன். அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் திருமணத்தோட எங்களுடைய சுயநலம் போச்சு. அப்புறம் ஏதாவது அந்த சுயநலம் எங்களை ஒருவேளை அந்த உலகத்தில் இருக்கும்போது சுற்றி வந்திருக்கலாம். என்னைக்கு நாங்கள் இந்த ஆவடி சபையில் நாங்கள் காலடி எச்சமோ அன்னையில இருந்து சுயநலம் என்பது எங்களை மொத்தத்தில் விட்டு போச்சியா. அதனால வந்து நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும். சகோதரர்கள் நீங்கள் சொல்ல முடியும்ல சுயநலம் இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா ஐயா எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்கள் மத்தியில் சுயநலமே இல்லை. அவங்க முகமே காட்டி கொடுக்குதுங்க. ஆமாம், பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதனால தலைவர்களை இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட நீங்கள் பெல் அடிச்சிட்டீங்க. நீங்கள் இப்படி எங்களை பயமுறுத்துறதுனால நான் இன்னும் ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். எங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் நடத்துகிற சகோதரமார்கிட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா ஒரு தறி பார்த்துருக்கீங்களா ஐயா? துணி நெய்கிற தறி முன்ன பழைய காலத்தில், இப்போ தான் பவர் மில் எல்லாம் வந்துச்சு. ஹேண்ட் அதனுடைய ஓசையை நீங்கள் தூரத்தில் நின்று கேட்டிங்கன்னா தெரியும். சகோதரர்கள் எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் நம்ம முன்னாடி கிராமங்களில் பார்த்துருப்போம். இல்லைன்னா எங்கேயாவது டூரெல்லாம் போகும்போது இந்த பழைய காலத்தில் உள்ள தறியை பார்த்து பாருங்க. அதனுடைய அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? நான் சொல்கிறேன். அதனுடைய எப்படின்னா, அது ஒரு அதை என்ன பண்ணுவாங்க, ரைட் அந்த லெஃப்ட் இந்த மாதிரி அடிப்பாங்க. லெஃப்டில் அடுத்த ரைட்டு கால் கொண்டு 2 வாட்டி அதை மிதிப்பாங்க. அதனுடைய அர்த்தம் தெரியுமா? எனக்கும் எந்த பாரிக்கும் எந்த மக்களுக்கும் இருக்கட்ட அப்படின்னா, எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்கட்டு அப்படிதான். எனக்கும் எந்த பாரிக்கும் எந்த மக்களுக்கும் இருக்கட்ட அப்படின்னா, இன்னைக்கு எல்லா வேலை செய்யற சகோதரர்கள் யாருக்காக செய்யறாங்க? குடும்பத்துக்காக, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும். இப்படி சுயநலம் இல்லாது ஓடா உழைச்சி, எங்க சகோதரர் சொன்னாரு, ஓடா உழைச்சி ஓடா தேஞ்சு போற ஆண்களை பார்த்து இப்ப கூட டியூட்டி முடிச்சு தான் வந்தாருங்க. என்னங்க இப்ப கூட டியூட்டில இருந்து வராங்க. ஆமா பாத்தீங்களா? அவர் சண்டே கூட வந்து இன்னைக்கு அவர் லீவ் இல்லாம போயிட்டு இப்ப 5:30 மணிக்கு தான் வந்திருக்காரு பாருங்க. அப்ப யாருக்காக உழைக்கிறாருங்க? இதேதான் இந்த மில்ல இந்த தறிய போலதான் இன்னைக்கு நாங்க உழைச்சி குடும்பத்துக்காக தான் உழைக்கிறமே. இருந்தா சுயநலம் இருந்தா நாங்க உழைக்கணும் ஐயா? தேவையில்லையே. அதனால வந்து நாங்க சுயநலம் இல்லாமல் நாங்கள் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் உறுதியாக இந்த வாக்கை வைக்க முடியும். அதனால இந்த சுயநலம் உள்ளவர்கள் நாங்கள் சொல்லலை, அது நீங்களே சொல்ல போறீங்க. அதனால வந்து அது நீங்கள் நியாயமாக பார்த்து தீர்ப்பு வழங்குறீங்க. நான் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி பிரதர் ராதாகிருஷ்ணன் அவர்களே. நல்ல ஒரு ஆக்ஷனோட தறி அந்த ஹேண்ட்லூம், அந்த காலத்தில் ஹேண்ட்லூம் அந்த நெசவு நெய்யறவங்க பார்த்தீங்கன்னா பிரதர் காட்டின அந்த ஆக்ஷனோட தான் இருக்கும். நாங்களும் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த தறியில் நெசவு அந்த 4 ஸ்ட்ரோக்கும்
தனக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்காக தான் சொல்லி அதை நல்லா அதை மேட்ச் பண்ணி நல்லா பிரதர் சொன்னாங்க. நன்றி, அருமையாக இருந்தது. இதில் வந்து நாங்கள் சுயநலம் இல்லாதவர்கள், நாங்கள் எல்லாம் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம் என்று சொல்லி பிரதர் தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். அடுத்தபடியாக சகோதரி சிஸ்டர் கிறிஸ்டல் தனது வாதத்தை வைப்பார்கள், ஆண்களே சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, நீங்கள் சொன்னீங்க சுயநலமாக இருக்கிறது ஆண்களா பெண்களான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, வேதாகமப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே பெரிதும் சுயநலமாக இருக்கிறது ஆண்கள் தான்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல இப்போது தாவீதை பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் எ செல்ஃப் டிசையர் பர்சன். தன்னுடைய சுய ஆசைக்காக தவறான பாவம் செஞ்சு அந்த பாவத்தை மறைக்க ஒரு ஆளையே கொலை செஞ்சார். அதே போல் அப்சலோம் செல்ஃபிஷ் இன் கெட்டிங் இஸ் ஃபாதர்ஸ் கிங்டம், தந்தையின் ராஜ்யத்தை பெறுவதில் சுயநலம். தன்னுடைய தகப்பனாகிய தாவீதினுடைய ராஜ்யத்தை அடைய தான் ராஜாவாகணுன்றதுக்காக தன் தகப்பனையே கொல்ல முயற்சித்தார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத், ஹீ இஸ் செல்ஃபிஷ் இன் கெய்னிங் மணி, பணம் சம்பாதிப்பதில் சுயநலம். பணத்துக்காக இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்தாரு. அதே போல் பேதுரு செல்ஃபிஷ் இன் சேவிங் இஸ் லைஃப், தன் உயிரை காப்பாற்றி கொள்வதில் சுயநலம். தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக இயேசு யாருன்னே தெரியாதுன்னு 3 தரம் மறுதளிச்சார். ஆனால் அதுக்கு முன்னால் ஏசாமி கிட்ட அவர் சொன்னார், யாருமை விட்டு பிரிஞ்சாலும் நான் மட்டும் பிரிவே மாட்டேன், மரணமே வந்தாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன மனுஷன் அவர். இந்த மாதிரி பைபிளில் புதிய ஏற்பாட்லையும் பழைய ஏற்பாட்லையும் சுயநலமுள்ள ஆண்களை பார்த்தோம். இப்போ சுயநலமில்லாத பெண்களை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மருமகள் ரூத்தும் மாமியார் நகோமியும். இங்கே என்ன இருக்குன்னா செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமற்ற அன்பு. எப்படின்னா ரூத் வந்து தன் கணவனை எழுந்து கூட தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்காமல் தன் தனியாக இருக்கிற மாமியாரை தன் தாயை போல் நேசித்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்கள பாதுகாத்துட்டாங்க. எல்லாரும் அப்படி இருந்துட்டா நல்லா இருக்கும் சார். ஆனால் மாமனார் லாபானும் மருமகன் யாக்கோபும் அப்படி இருந்தாங்களா? இல்லை. அதே போல் எஸ்தரை பார்த்தீங்கன்னா செல்ஃப்லெஸ் ப்ரேயர், சுயநலமற்ற ஜெபம். தன்னுடைய யூத ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆனால் யோனா அவங்க 1,20,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக ஜெபித்தாரா இல்லை பரிதாபம் பட்டாரா? அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழை விதவை செல்ஃப்லெஸ் இன் ஆஃபரிங், சுயநலமற்ற காணிக்கை. தான் சம்பாதித்த 2 காசு அவங்க தனக்குன்னு வச்சுக்காம கடவுளுக்காக காணிக்கையாக கொடுத்தாங்க. அதே போல் தொற்கால் என்னும் தபித்தாள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்லெஸ் குட் டீட்ஸ் ஆர் குட் ஒர்க்ஸ், அதாவது சுயநலமற்ற நற்கிரியைகளும் நல்ல குணங்களும் படைத்தவங்க, தர்மம் செய்தவங்க. அது மட்டும் இல்லை, ஏழைங்களுக்காக விதவைங்களுக்காகவும் பல துணிகளை தைத்து கொடுத்து பல உதவிகளை செஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்க வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சு கூட ஆண்டவர் பேதுரு மூலமா அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இதே போல் சுயநலமற்ற பெண்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஆண்களுக்கு மட்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். செல்ஃபிஷ் மேன் வில் சஃபர் பட் வில் நாட் சக்சீட். சுயநலமுள்ள மனிதர்கள் வேதனை அடைவார்கள், ஆனால் வெற்றி அடைய மாட்டார்கள். எப்பொழுதும் பெண்களின் குறைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் ஆண்களுக்கு தங்கள் குறைகள் மட்டும் எப்படி தெரியாமல் போவது ஏன்? இதற்கு பெயர்தான் சுயநலம். சுயநலமுள்ள ஆண்கள் மத்தியில் சுயநலம் இல்லாமல் பிற நலமேல் நோக்கமாய் இருப்பது பெண்களே 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 என்று என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சகோதரர் மேலே சிஸ்டருக்கு என்ன கோபமோ தெரியல, போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. வாங்க பிரதர் சாலமன் அவர்களே, இதுக்கு நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்கணும். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஐயா, இன்றைய தலைப்பு சுயநலமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்று சொல்லி. உறவானாலும் உடன்பிறப்பானாலும் காசு பணம் வந்தால் எல்லாருமே சுயநலவாதிகள் தான். காரியம் ஆக வேண்டும் என்றால் தேன் போல பேசுவார்கள், காரியம் முடிந்துவிட்டால் தேல் போல கொட்டுவார்கள். இது உலகம் ஐயா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஐயா. முதலாவது சுயநலம் எங்கே தொடங்கினது தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்தில் தான் தொடங்கினது. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி அவருக்கு ஒரு ஏவாளை ஒரு ஸ்திரியை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? சகோதரிகளை சொல்லுங்க. துணையாக இருக்கிறது.
துணையாக இருப்பதற்காக கொடுத்தார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, துணையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். ஆனா அந்த அம்மா அவரை தனியா விட்டு இந்த அம்மா தனியா தோட்டத்துல உலாவ போயிட்டாங்க ஐயா. சொல்றாங்க ஈசாக்கு விட்டு போயிட்டாருன்னு. முதல்ல விட்டு போனது சகோதரிகள் தான். பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் உலாவ போயிட்டு அங்கே ஒரு சர்ப்பத்தை சந்திக்கிறாங்க. அதில் செய்திகள் கேட்ட மாதிரி சர்ப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்றாங்க ஐயா. சாப்பிட்டு அந்த பழத்தை ஆதாமுக்கும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஐயா பாருங்க, அங்கே சொல்லியிருப்பாங்க ஆதாம்கிட்ட, இது மாதிரி நான் வஞ்சிக்கப்பட்டேன், பிசாசு என்னை வஞ்சிட்டான், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. இதே ஆதாம் சுயநலமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருப்பார், ஐயா நீங்கள் கொடுத்த ஸ்ரீ வந்து இது மாதிரி பழத்தை சாப்பிட்டா தப்பு பண்ணிட்டா, அதனால் அதுக்கு என்ன தண்டனையாக கொடுத்துட்டு தோட்டத்தை விட்டு அனுப்பிவிடுங்க, ஒரு விழா எலும்பு போனால் போது, இன்னொரு விழா எலும்பு வேணா பிடிங்கி இன்னொரு ஸ்ரீயை செய்யணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்னாரா? இல்லைங்கய்யா. அந்த தவறை அவரு ஏற்றுக்கினாரு. அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேதனை அனுபவம் மாட்டிட்டு முடிக்கிறது பெரிய இதாக இருக்கு. நீங்கள் இன்னொரு விழா எலும்பு அப்படிதான். அதனால எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு பாருங்கய்யா. இவர்கள் சுயநலத்தினால சுயநலம் இல்லாத ஒரு நபர் பாதிக்கப்பட்டார். அதே போல் ரூத் நகோமி கதை பற்றி சொல்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி இப்போ யாருன்னா இருக்காங்களா? இல்லையே. இருந்தால் சொல்லுங்க. வாய்ப்பே இருக்காது ஐயா. இல்லை. ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் பாருங்க, கல்யாணம் ஆன புதுசில் மருமகள் வீட்டுக்கு வருவா. மாமியார் சொல்லுவாங்க, நீ எனக்கு மருமகள் இல்லை, எனக்கு வந்து மக மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருமகளும் சொல்லுவா, அத்தை நீங்கள் எனக்கு மாமியார் இல்லை, எனக்கு அம்மா மாதிரின்னுவாங்க. எல்லாம் கொஞ்சம் எத்தனை நாள் ஓடுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளுக்கு தான். ஒரு 5-6 மாதம் ஓடையா, அதுக்கப்புறம் இருக்கையா கச்சேரி. இதுக்கு நடுவில் ஆம்பளைங்க சமாளிக்கிறதுக்கு கிருபை தேவையா. நமக்கு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்யா குடும்பத்தில். எதனாலன்னா அவ்வளோ துக்கத்தையும் தாங்கிட்டு ஏன்னா எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் போதனைகளையும் எங்கள் சபையில் ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் கொடுக்கறதுனால, பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் கொடுக்கறதுனால எல்லா குடும்பங்களும் எங்கள் வண்டி ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்குது. அதனால் சுயநலமாக இருப்பவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி 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 பிரதர், நன்றி. விட்டா எவ்வளோ அங்கலாய்ப்புகளெல்லாம் கொட்டுறாங்கப்பா நம்ம சகோதரர்கள். சோத்திரம். ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறாரு. சரி, அடுத்ததாக நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். சகோதரிகளை பார்த்தீங்கன்னா ஆண்களே சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி சிஸ்டர்கள் தங்களது வாதங்களை எடுத்து வைத்தார்கள். சகோதரர் சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை, சகோதரிகள் தான், பெண்கள் தான் சுயநலமிக்கவர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாதத்துக்கு வலுவை சேர்க்கும்படியாக வேதாகமத்திலிருந்து அநேக 2 சைட்லையும் அநேக சகோதரிகளையும் சகோதரர்களையும் வேதத்தின் கேரக்டர்லேருந்து கொண்டு வந்தாங்க. என்னுடைய இறுதி தீர்ப்பு என்னென்னா, ஆண்கள் சைடில் 2 வேதாகம பகுதியிலேருந்தே நான் கொடுக்குறேன். ஆண்கள் சைட்லேருந்து 2 பேரையும் சகோதரிகள் சைட்லேருந்து 2 பேரையும் சொல்லி என்னுடைய தீர்ப்பை நான் நிறைவு செய்கிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோமா, இந்த மோசேவை எடுத்துக்கொள்வோம். இந்த மோசே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் அடிமை ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் கானான் தேசத்தை நோக்கி. அப்போ அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக கர்த்தருடைய பார்வையிலே இருக்கிறார்கள். அவர்கள் செயல்களும் அப்படி தான் இருக்குது. முரட்டாட்டமான ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தின மோசேயினுடைய வார்த்தைக்கும் அவர்கள் செவி கொடுக்கல. அதனால் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை மோசே நீ விட்டு விடு, இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்தில் அதமாக்கி போடுவேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது அந்த மோசே இந்த ஜனங்களுக்காக பரிதபித்து, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதிரும், நீங்கள் அழிப்பீரனால் முதலாவது என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்காக பரிதபித்து திறப்பின் வாயிலில் நின்று ஜெபித்த ஒரு தேவ மனிதனாக பார்க்கிறோம். இன்னொரு புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய மரியாள், அந்த யோசேப்பு கேரக்டரை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். அந்த மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் அடைந்த பொழுது அது அவன் முதல்ல யோசிக்கிறான். ஆனால் தேவதூதன் அவரிடத்தில் சொன்ன பிறகு அவர் அந்த அம்மாவை ரகசியமாக தள்ளிவிட அவன் மனதாக இருக்கிறான். ஆகவே தேவதூதன் சொன்னதுக்கப்புறம் தன்னிடமே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடத்தி செல்கிறார். இப்போ நம்ம சகோதரி சைடில் நம்ம வரேன். இப்போ ரூத் நகோமி பற்றி சொன்னாங்க, மாமியார் மருமகள் உறவை பற்றி. அவர்கள் இருவரும் ஒன்றோடு ஒருவர் சார்ந்து
இந்த ரூத் அந்த தனது மாமியாராகிய நகோமியை அந்த போவாசனுடைய வயலுக்கு சென்று கதிரையெல்லாம் பொறுக்கி கொண்டு தான் சாப்பிட்டா மட்டும் பத்தாது என்று சொல்லி தன்னுடைய மாமியாராகிய நகோமிக்கும் கொண்டு வந்து அந்த நகோமி தன்னுடைய மாமியாராகிய நகோமியை போஷிக்கிறவளாக நான் காண்கிறேன். அடுத்தபடியாக மரியாள். இந்த மரியாள் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானாலே கர்ப்பவதி ஆவி நீ ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன பொழுது, திருமணத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று சொன்னால் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சமுதாயத்தை குறித்து எந்த கவலையும் படாமல், ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, உங்களுடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி எந்த சுயநலத்தையும் பார்க்காமல் ஒப்பு கொடுத்ததினாலே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த ஒரு சகோதரியாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சகோதரிகளிடத்திலும் சுயநலம் இல்லை, சகோதரர்களிடத்திலும் சுயநலம் இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவரோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே சகோதரருக்குள்ளும் சகோதரிக்குள்ளும் கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் எந்த ஈகோவோ எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இருக்கிற பொழுது, கர்த்தரை மாத்திரமே நாம் முழுவதாக சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபையின் ஊழியங்கள் பெருகும் என்று சொல்லி, இதுவே என்னுடைய தீர்ப்பு என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.